என் அன்பு குழந்தையே, என்னுடைய அருள் எப்போதும் உனக்கு உண்டு. நீ எதற்கும் பயப்படாமல் இரு. அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கிறேன். உனக்கு ஒரு கஷ்டம் என்றால் அது எனக்கும் ஒரு கஷ்டம்தான். அது என்னுடைய மனதை ரணப்படுத்திக் கொண்டே இருக்கும். அதனால் உன்னுடைய கஷ்டம் உனக்கு மட்டுமே என்று அழுது கொண்டிருக்காதே. எனக்கும் உனக்கும் எவ்வித வேறுபாடும் இல்லை என் தங்கமே. நீ என்னுடைய செல்ல பிள்ளை, நான் உன்னுடைய தந்தை என்பதை எப்போதும் மறந்து விடாதே. என் பிள்ளைக்கு ஒரு கஷ்டம் என்றால் அது என்னையும் வந்து சேரும் என் செல்லமே. உன்னுடைய துன்பங்கள் துயரங்கள் என அனைத்தும் ஒரு நாள் நிச்சயமாக மாறிவிடும். அதுவரை நம்பிக்கையோடு பொறுமையோடு காத்திரு என் தங்கமே. உன்னுடைய வாழ்க்கையில் நடந்த கசப்பான நிகழ்வுகளும் நிச்சயமாக இனிப்பான நிகழ்வுகளாக மாறும். உன்னுடைய அப்பாவை முழுமையாக நம்பி உன்னுடைய கையோடு வைத்துக்கொள். நம்பிக்கை உள்ளவரோடே உன்னுடைய அப்பா நான் இருப்பேன். என் மீது நம்பிக்கை கொண்டவரை ஒரு நாளும் நான் வெறுத்தோ ஒதுக்கியோ ஒரு காலமும் அவர்களுக்கு தீங்கிழைக்க நான் விட்டதில்லை. என்னை மீறி உன்னை எந்த தீய சக்திகளாலும் நெருங்கிவிட முடியாது. என்னுடைய பிள்ளையான உனக்கு இதன் பிறகு எவ்வித கஷ்டங்களையும் அனுபவிக்க நான் விடமாட்டேன். நானே என்னுடைய பிள்ளைகளின் பக்கத்தில் இருந்து அவர்களை பார்த்து கொள்ளப் போகிறேன். என்னுடைய பிள்ளைகளை சந்தோஷமாக வைத்திருப்பது என்னுடைய கடமையல்லவா? கண்ணீரோடு எந்த நேரமும் உன்னுடைய கண்களை ரணப்படுத்தாதே. உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு சந்தோஷத்தை அளிப்பதற்காக உன்னுடைய தந்தை எப்போதுமே உன்னுடனே இருப்பேன். எல்லாம் ஒரு நாள் நிச்சயமாக மாறும் என்கின்ற நம்பிக்கையை மட்டும் ஒரு நாளும் மறவாதே. நம்பிக்கை ஒன்றே சந்தோஷத்திற்கான முன்னோடியாகும். எனவே நம்பிக்கை என்கின்ற வாழ்க்கையை விட்டு விடாதே என் செல்லமே. எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் என்கின்ற நம்பிக்கையோடு இரு. எல்லாம் உனக்கு ஏற்றவாறே நடக்கும். எல்லாம் இதன் பிறகு உனக்கு மகிழ்ச்சியையே கொடுக்கும். உன்னுடைய கஷ்ட காலங்கள் அனைத்தையும் நீ கடந்து வந்து விட்டாய். இதன் பிறகு உன்னுடைய வாழ்க்கையில் வசந்த காலமே. கோடை காலம் என்று ஒன்று வந்தால் அதன் பிறகு மழைக்காலம் என்று ஒரு காலம் வந்தே தீரும். மரங்களில் இலைகள் உதிர்ந்து விட்டால் அது இலையுதிர் காலமாகும். அதை கண்டு எந்த மரங்களும் அஞ்சுவதில்லை. அதன் பிறகு கூடிய விரைவிலேயே வசந்த காலம் வந்துவிடும். அதன் பிறகு மரங்கள் செழித்து வளரும். அதுபோலவே உன்னுடைய வாழ்க்கையில் நீ உன்னுடைய கஷ்ட காலங்களை கடந்து வந்து விட்டாய். இதன் பிறகு உன்னுடைய வாழ்க்கை வசந்த காலமாக ஜொலிக்கப் போகின்றது. இதன் பிறகு உன்னுடைய ஆசையான அனைத்தையும் உன்னுடைய அப்பா நிறைவேற்றி தருவேன். உன்னுடைய தந்தையின் மீது முழு நம்பிக்கை வை. உன்னுடைய தந்தையை ஒருபோதும் மறந்து விடாதே. என்னை நீ ஒரு கணமும் வெறுத்து ஒதுக்கி விடாதே. உன்னை நான் எப்போதும் வெறுத்து ஒதுக்க மாட்டேன். உனக்காக நான் எப்போதும் உனக்கு துணையாகவே இருப்பேன். நம்பிக்கையோடு இரு. என் அன்பு குழந்தையே, வீணாக பயப்பட்டுக் கொண்டிருக்கிறாய். நீ நினைக்கும் அளவிற்கு அத்தனை மோசமாக உன்னுடைய வாழ்க்கை செல்லவில்லை என் தங்கமே. எல்லாம் சரியாகத்தான் நடந்து கொண்டிருக்கின்றது. உன்னுடைய பிரச்சனைகள் யாவும் முடிவதாக தோன்றவில்லையே, எல்லாம் என்னுடைய கைமீறி செல்கின்றதே என்று பயப்பட்டு கொண்டே இருக்காதே. சின்ன சின்ன விஷயங்களுக்காக எல்லாம் பயப்படுவதையே வாடிக்கையாக கொண்டுள்ளாய். உன்னுடைய கண்முன்னே நடக்கும் விஷயங்களை பார்த்துத்தானே பயப்பட்டு கொண்டிருக்கிறாய். ஆனால் நான் உன்னிடம் ஏற்கனவே கூறியிருக்கிறேன் அல்லவா, உன்னுடைய கண்முன்னே நடக்கும் விஷயங்கள் வேறு, நான் உனக்கு பின்னால் உனக்காக நடத்தி கொண்டிருப்பது வேறு. உன்னுடைய நிலைமை மோசமாக சென்று கொண்டிருப்பதை போன்று நீ உணர்கின்றாய். ஆனால் நான் உன்னுடைய நிலையை சரி செய்து கொண்டிருக்கின்றேன். தனியாக நீ படும் கஷ்டங்களும் தனிமையில் நீ வடிக்கின்ற கண்ணீரும் ஒரு நாளும் வீணாய் போகாது என் செல்லமே. நீ படுகின்ற துன்பங்களையும் துயரங்களையும் மற்றவர்கள் வேண்டுமானால் தெரியாமலும் அறியாமலும் சென்று விடலாம். ஆனால் நான் உன்னுடைய அப்பா, இவற்றை நான் அறியாமல் விட்டு விடுவேனா? அனைத்தையும் நான் அறிவேன். கண்டிப்பாக நீ படும் கஷ்டங்களுக்கான பயன்கள் உன்னை தேடி வந்து சேரும். அன்று இந்த உலகமே உன்னை கண்டு வியக்கும். ஒருபோதும் சோர்ந்து போகாதே என் மகளே. உனக்கு துணையாக எப்போதும் உன்னுடைய அப்பா நான் இருக்கின்றேன். கடினமான காலங்களில் தோல்வி அடைந்தவர்கள் இவ்வுலகில் யாருமில்லை.
நீயும் நிச்சயமாக வெற்றி பெறத்தான் போகின்றாய். கடினமான சோதனைகளை சந்திப்பவர்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவார்கள். இப்போது நீ சந்திக்கும் இந்த சோதனையான காலம் உனக்கு சில துன்பங்களை கொடுக்கலாம். ஆனால் இந்த காலம் நிச்சயமாக உனக்கு தோல்வியை கொடுக்காது. நிச்சயமாக இதில் நீ வெற்றி பெறுவாய். என்னுடைய பரிபூரணமான அருளும் ஆசீர்வாதமும் என்னுடைய செல்ல பிள்ளைக்கு எப்போதும் உண்டு. சிறு வயதிலிருந்தே கஷ்டங்களையும் துன்பங்களையும் அனுபவித்து வாழும் என்னுடைய பிள்ளைக்கு இந்த காலகட்டம் சற்று கடினமாக தோன்றலாம். ஆனால் இதை கண்டு நீ பயந்து நடுங்காதே. உன்னுடன் உன்னுடைய அப்பா நான் இருக்கின்றேன். உன்னுடைய வாழ்க்கையில் நடப்பதை கண்டு உன்னுடைய மனதைரியத்தை இழந்து வருகின்றாய். உன்னை நான் நிச்சயமாக சிம்மாசனத்தில் அமர வைப்பேன். அதுவரை நான் ஓய மாட்டேன். இந்த உலகத்தில் உன்னிடம் இருப்பதை நீ இழந்துவிட்டால் அதைவிட பல மடங்கு உயர்ந்த ஒன்று உன்னிடம் நிச்சயமாக வந்து சேரும். அதற்கு சில காலமும் நேரமும் அமைய வேண்டும். அதுவரை நீ பொறுமையோடு காத்திரு. உனக்கு துன்பங்களை இழைப்பவர்களையும் உன்னை கஷ்டப்படுத்துபவர்களையும் நீ ஒருபோதும் பழிவாங்க நினைக்காதே. அது உன்னுடைய நிம்மதியை முற்றிலுமாக கெடுத்துவிடும். காலம் அதன் கர்மாக்களை கனக்கச்சிதமாக செய்யும் வரை நீ பொறுமையோடு காத்திரு. உனக்கு துன்பங்கள் இழைத்தவர்களுக்கு அந்த காலம் அவர்களுக்கான தண்டனையை நிச்சயமாக கொடுக்கும். நீ அவர்களுக்கு அந்த தண்டனையை கொடுத்து விடாதே. அதன் பிறகு அதற்கும் சேர்த்து நீ நிச்சயமாக உன்னுடைய கர்மாக்களை அனுபவித்தே ஆக வேண்டும். அதனால் உனக்கு துன்பம் இழைத்தவர்களை நீ மன்னித்து விடு. அதன் பிறகு உன்னுடைய அப்பா நான் அதை பார்த்துக் கொள்கின்றேன். அவர்களுக்கான தண்டனையை நான் வழங்குகிறேன். தவறு இழைத்தவர்களுக்கு பாடம் புகட்டுவதோ பழி வாங்குவதோ உன்னுடைய வேலையில்லை. நீ உன்னுடைய வாழ்க்கையில் முன்னேறுவதை முழு மூச்சாக கொண்டிரு. அதுவே உன்னை உன்னுடைய வாழ்க்கையில் உயர்த்தும். உன்னுடைய இலக்கை நோக்கி எப்போதும் பயணித்துக் கொண்டே இரு. யாருக்காகவும் உன்னுடைய இலக்கை அடைவதற்கான வழிகளில் இருந்து விலகி விடாதே. நீ பழிவாங்கச் சென்றால் உன்னுடைய வாழ்க்கை பாதையில் இருந்து நீ விலகி விடுவாய். அதன் பிறகு உன்னுடைய வழியை அடைவதற்கு வெகு காலம் ஆகிவிடும். இதனால் உன்னுடைய வாழ்க்கையில் நீ முன்னேற்றம் அடைவது கால தாமதமாகிவிடும். அதனால் ஒருபோதும் உனக்கு துன்பம் இழைத்தவர்களை நினைத்து வருந்திக் கொண்டிருக்காதே. அவர்களை நான் பார்த்துக் கொள்கிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதை இழந்தாலும் அதற்கு பதிலீடாக நிச்சயம் ஒன்றை பெறுவாய். அதைவிட பல மடங்கு மதிப்பு மிக்கதையும் நீ நிச்சயமாக பெறுவாய். உன்னுடைய நம்பிக்கையை மட்டும் நீ இழந்துவிட்டால் அதற்கு ஈடாக வேறு எதையும் உன்னால் பெற முடியாது. உன்னுடைய நம்பிக்கையே உன்னுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒன்றாகும். எல்லா சூழ்நிலைகளும் நிச்சயமாக ஒரு நாள் மாறும். எல்லாம் இருந்தும் ஒன்றும் இல்லாத நிலைக்கு சென்றவர்களும் உண்டு. ஒன்றும் இல்லாமல் இருந்தவர்கள் உச்சிக்கு சென்றதும் உண்டு. இவை அனைத்தும் அவர்களுக்கான வாழ்க்கையில் அவரவர்கள் முயற்சித்ததின் பலனாகும். ஆகையால் நம்பிக்கையோடு உன்னுடைய முயற்சியை தொடங்கு. நிச்சயமாக உன்னுடைய இலக்கை நீ அடைவாய். அதற்கான முழு ஒத்துழைப்பும் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும். அதற்கான சூழ்நிலையை நிச்சயம் நான் உருவாக்குவேன். நீ எப்போதும் என்னுடைய நாமத்தை மட்டுமே சொல்லிக் கொண்டிரு. உன்னுடைய பயந்த காலத்தில் அது உனக்கு உதவும். என்னுடைய பரிபூரண அருளும் ஆசீர்வாதமும் என்னுடைய செல்ல பிள்ளைக்கு எப்போதும் உண்டு. நம்பிக்கையோடு இரு.